Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஊட்டி vlog நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஊட்டிக்கு போயிருக்கோம் அப்படினு சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோலயே நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேஸ் வந்து பாத்துறோம். அடுத்து இன்னும் ரெண்டு பிளேஸ்க்கு வந்து நாங்க போக போறோம் அப்படினு சொல்லிருந்தோம். எங்கெல்லாம் நாங்க வந்து ரெண்டு பிளேஸ் வந்து போறோம் அடுத்து உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க அப்படினு சொல்லிருந்து கேட்டிருந்தேன். நிறைய பேரும் வந்து சொல்லிருந்தீங்க. அப்புறம் ஊட்டில எங்கெல்லாம் பார்க்கலாம் ஊட்டில இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டதுலயும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச டீடைல்ஸ்லாம் வந்து சொல்லிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. லாஸ்ட் வீடியோவோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியிலே நாங்க இன்னும் ரெண்டு பிளேஸ் போயிருந்தோம். அந்த ரெண்டு பிளேஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நாங்க அங்க போய் என்னெல்லாம் பார்த்தோமோ அது உங்களுக்கும் நாங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துறோம். இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். தங்க ஸ்லிப் ஆகுது. என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. டிக்கெட் வாங்கிட்டு வரணும். எவ்வளோங்க டிக்கெட் கேட்கல அப்பா தான் எடுத்தாரு. அதனால டிக்கெட் தெரியல. நான் டிஸ்பிளேல இங்கே இருக்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா பைன் மரம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டாக இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. மரம் நல்லா இருக்குனால ஏற்கனவே கூலிங்காக இருக்கும். இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கூலிங்காக இருக்குது. இது வரைக்கும் போன ரெண்டு இடத்துல விட இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஆமாம், பார்க்கவே மரம் நிறைய பக்கத்துலேயே இருக்குனால ரொம்ப பார்க்க ரொம்ப ஆமாம் குரங்கு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இடம். மரம் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. கீழே வந்து அங்கே என்ன தண்ணிலாம் இருக்குது. அங்கே அது என்ன டேம் தண்ணி. ஸோ நாங்கள் பக்கத்தில் போயிட்டு அங்கேயும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ மேலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேம் தண்ணி வந்து இருக்குது. நம்ம வர வழியிலே 9வது மைலேருந்து வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம் பார்த்துருப்போம். 9வது மைலில் அதுக்கு முன்னாடியும் தெரியல ஒரு டேம் ஒன்று இருந்துச்சு. அங்கே நின்று நாங்கள் கொஞ்சம் டீ ஸ்நாக்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அந்த டேம் தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொன்னார். எங்களுக்கு தெரியல, அவர் தான் சொன்னார். இங்கே வந்து குதிரைலாம் வச்சுருக்காங்க. சும்மா ஃபோட்டோ ஷூட்காக இருக்கும் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. சில்லுன்னு பயங்கர சில்லுன்னு சூப்பராக இருக்குது. அங்கே உட்காரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மரம்லாம் விழுந்திருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்துட்டு சும்மா ஜாலியாக சில் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். சூப்பராக இருக்குது. நமக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து கிளம்ப போகிறோம். அங்கெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் போகலை. சும்மா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்காரர் மட்டும் தான் வந்தோம் பார்க்குறதுக்காக. அம்மா அப்போல்லாம் இறங்க முடியாது, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஓகே, பைன் ஃபாரஸ்ட்டும் பார்த்து முடிச்சாச்சு. அந்த சைடும் போகலாம் போல இருக்குல்ல. ஹாய், இப்போ நான் எங்கே வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் அங்கே வந்து நிற்கிறோம். அந்த கம்பெனிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஜி படிக்கிறப்ப பிசிஏ படிக்கும்போது எங்களுக்கு ஐவி கூப்பிட்டு வந்தாங்க. ஊட்டி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஒன் டே ட்ரிப் வந்து. அப்போ இங்கே தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் தான் வந்தோம். போகிறப்ப எங்கள் அண்ணா வந்து இங்கே தான் இருக்குது இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னானா. அப்போ தான் எனக்கு வந்து நான் சொன்னேன், ஐயோ நான் இப்போ யூஜி படிக்கிறப்ப ஐவி இங்கே தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சரி கொஞ்சம் நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு மெமரியாக இருந்துச்சு. அதனால் அதை ஹாப்பியாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தோம். அப்புறம் இந்த சைடு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யானைக்குட்டி சிலை, அப்புறம் அங்கே மான் வந்து இப்போ தான் சிலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல. அந்த சைடு இன்னும் கொஞ்சம் சிலை இருக்குது. அது வீடியோ வந்து நாங்கள் எடுத்துருக்கோம், அதெல்லாம் அப்லோட் பண்ணுறோம். எனக்கு ஒரே குஷியாயிடுச்சு இந்த இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் பார்த்த உடனே. நம்ம ஐவி வந்தோம் இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு நல்ல சூப்பரான ஒரு மெமரி வந்து அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். சரி, ஓகே, அப்புறம் பார்க்கலாம். டைம் வந்து இப்போ 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஸ்நாக்லாம் நடுவில் கொஞ்சம் சாப்பிட்டதுனால டைம் ஆயிடுச்சு. அதனால 3 மணிக்கு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து பிடிச்சிட்டோம். எப்போவுமே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இடம் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பாடு செய்யறதோட பிரச்சனை இல்லை, அதை சாப்பிட கொண்டு வந்து இடம் செட் பண்ணதான் லேட் ஆகும். அப்புறம் ஒரு இடத்த சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு முடிச்சாச்சு. எண்ணெய் கத்திரிக்காய், அப்புறம் சாம்பார் பண்ணியிருக்காங்க. காலைல வடை செஞ்சாங்க, அந்த வடை இன்னும் இருக்கு. டிஃபனு கொஞ்சம் சாப்பிட்டோம், இப்போ கொஞ்சம் சாப்பிட்றோம். ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஊட்டியில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாம்னா இதெல்லாம் ஆகிற கதையை திருப்தியாக சாப்பிட முடியும். அவர்கிட்ட கூட சாப்பாடு உடச்சிக்கிட்டான். இதோ ஒரு பக்கமாக ஊற்றுமா. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். உட்காந்து சாப்பிடுங்க. உள்ள பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டோம் நாங்கள். டிபெட் மார்க்கெட் அங்க பாருங்க போட் போட்டிருக்காங்க. அப்பா காட்டுறாரு.
டிபேட்டியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அங்கே தான் பார்க்கிங் வந்து உள்ளே வந்து காரை நிறுத்தியிருக்கோம். நிறைய ஸ்வெட்டர்லாம் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. வரும்போது கூட வேணால் பார்க்கலாம், இல்லைன்னா இங்கே போகிறப்ப காட்டலாம். இப்போது நல்லா மாடலாக இருக்குது ஸ்வெட்டரு. இப்போ தான் பார்க்குறேன் நான். இங்கே ஃபுல்லாக நிறையா ஸ்வெட்டர் தாங்க, கடையில் ஃபுல்லாக நிறையா ஸ்வெட்டர் தான் வச்சுருக்காங்க. எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. ஏன்னா குளிருது இல்லை, அதனால் எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க யூனிஃபார்ம் மாதிரி ஒரே கலரில் எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க, யூனிஃபார்ம் மாதிரி. பொம்மை வேணா வாங்கிப்பாங்க, எதுவுமே வாங்கி தர மாட்டேங்க. என்ன பார்க்கலாம் இது? பொட்டானிக்கல் கார்டன் தொட்டபெட்டா. மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்குது பாருங்கள். இதை ரெடி பண்ணது 1894 அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1890 எப்போ உள்ள போகலாம். சூப்பராக இருக்குது, உள்ள நல்லா பசுமையாக ஒரே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா அழகாக. நாங்கள் யூஜி படிக்கிறப்ப ஐவி வந்தோன்னு சொன்னோம்ல. இப்போ கூட நம்ம அந்த இந்துஸ்தான் அந்த ஃபிலிம் அங்கே போனோம்ல, அங்கே முடிச்சுட்டு ஒன் டே ட்ரிப் தான் கூப்பிட்டு வந்தாங்க ஐவி. அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருக்க விட்டாங்க. அதை முடிச்சுட்டு ஏரிக்கிட்ட லேக் கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. அதில் இந்த 3 இடம் தான் போனோம். இங்கெல்லாம் இந்த பக்கம்லாம் நடந்து வரல. நாங்கள் அப்படியே பின்னாடி திரும்பினீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே இறங்கிட்டோம். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டு ஜாலியாக அப்படியே அடிச்சு பிடிச்சி துரத்திக்கிட்டு அப்படியே அந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. அதுவும் அது வந்து உமன்ஸ் காலேஜாக வெறும் கேர்ள்ஸ் மட்டும்தான். நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் உங்கள் கூட வரேன் நான். இப்போ உங்களோட வரேன், நம்ம 2 பேர் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா இருக்குது. கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பிரியா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ளோஸ்அப்பில் நான் வந்து காட்டுறேன். கலராக இருக்குது ரோஜாலாம். செம்மையாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது ஃப்ளவர்ஸ்லாம்? அங்கெல்லாம் பாருங்க வயலட் கலர்ல செம்மையா இருக்கு கலர். வாங்க போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க, போட்டோ எடுத்து. இந்த பூக்கள் இருக்கிற செடி, அதுக்கப்புறம் இந்த கேக்டஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய செடிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஹவுஸ்குள்ளே வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கண்ணாடியால் கவரான ஒரு வீடு மாதிரி. அது வந்து கண்ணாடி மாளிகை கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே தான் இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்கே. அங்கங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு செடியும் கொஞ்சம் வித்தியாசமாகவே அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பச்சை பசேல்னு நல்லா செம்மையாக இருக்குது. 2 பக்கமும் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க செம்மையாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம போகலாம். எடுத்துட்டோம். ஒரு சில ஃபோட்டோஸ் கூட எடிட் பண்ணும்போது கொஞ்சம் சைடில் ஆட் பண்ணுறோம் சைடில் நாங்கள். இப்போ நம்ம உள்ளே போகலாம். கிட்ட எடுத்தனா எவ்வளோ பயமாக இருப்பேன் நான்.
டேய் போடா. ஐயோ ஆடு தலையை கொடுத்த மாதிரி இருந்தாலும் பாவி நிஜமாவே கிட்ட எடுத்து பயமா இருக்கு. எப்படி பண்ணி வச்சிருக்காங்க? அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தனியாக ரூம், ஃபீடிங் ரூம்லாம் வச்சுருக்காங்க. அங்கங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. எல்லாமே நீட்டாக இருக்குது. நாங்கள் போயிட்டு தான் வந்தோம். நீட்டாக தான் இருந்துச்சு. ஏய் பாரு பொம்மை. கண், மூக்கு, வாய் எல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஆமை மாதிரி இருக்குல்ல, தேர்டு ஆமை மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. சேல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா செடி இங்கே வச்சுருக்காங்க. பந்துப்பூ செடியெலாம் நிறையா இருக்குது. உள்ள சேல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா செடி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கல்லுலெல்லாம் பதிச்சு செம்மையாக இது பண்ணியிருக்காங்க. இது பாருங்களேன் எப்படி இருக்குது செடி. இது செடி கிடையாது, என்ன பேர் தெரில, செம்மையாக இருக்காண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பை வந்து வரைஞ்சி அந்தந்த ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட லோகோவை வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்ட்டு கிளியராக தெரியுதான்னு தெரியல, தெரியுது. வாய்மையே வெல்லும் அப்படின்ட்டு அதெல்லாம் நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா பச்சை பசேல்னு இப்போ வந்து செம்மையாக இருக்குது. இந்தியா மேப்பு நல்லா இருந்துச்சு. இந்தியா மேப்பு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நல்லா கிளியராக இருந்தது. அழகாக கொடுத்து வச்சுருந்தாங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் போகுது, இதில் போய் மேலே போய் பார்க்கலாம். அந்த பக்கம் வந்துடலாம். மேலேருந்து நம்ம வியூ காட்டலாம், நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க செம்மையாக இருக்குது. ஸோ கிளைமேட்டு வந்து இப்போ வந்து வெயில் அதிகம் இல்லை, அதனால் நல்லா இருக்குது. 4:30 மணி. ஸ்டெப்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றிட்டு வந்தனால அங்கேயும் மலை மாதிரியே ஏறி 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 கால் வலி வந்துடுச்சு. இதில் போகலாமா இல்லை அதில் ஏறிட்டு வந்துடலாமா? வந்து அப்புறம் காமிச்சிக்கலாமா? அதில் ஏறிட்டு அப்படி கீழே வந்துடலாம். ஏற முடியல, சுத்தமாக முடியல. டயர்ட் ஆகிட்டாங்க மேடம். நான் இங்கே உட்காரத்துக்கு பிளேஸ் இருக்கு, இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். ஒரு நிமிஷம் உட்காந்துக்கலாம். அம்மா அப்பா அண்ணா வந்து வரல, அங்கே கீழே உட்காந்துட்டாங்க அம்மா அப்பாலாம். நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கீழே பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக தெரியுது. அவங்க கீழே தாமரை வச்சுருக்காங்க. எது? அந்த குளத்துல தண்ணி மாதிரி கொடுத்துட்டு தாமரை வச்சுருக்காங்க. ஓ, வெள்ளை கலர் தாமரை. அல்லியா தாமரையான்னு தெரியல, கிட்ட போனால் தான் தெரியும். எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க பாருங்கள். இதெல்லாம் மண்ணு கொட்டி விதை போடுறதுக்கு ஏதோ செடி போட்டிருப்பாங்க. அடுத்து விதையா என்னமோ முளைக்கிறதுக்கு. அங்கே ஸ்டெப்லாம் போகுது. ஸ்டெப்ஸ்லாம் இன்னும் தூரமாக போகுது. பிரியா வந்து ரொம்ப டயர்டாகிட்டனால வந்து உள்ளலாம் எங்கேயும் அதிக தூரம் போகலை. இல்லை, இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது, அவ்வளோதான் இருக்குது மரம்லாம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும், அதனால டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பி. ஆமாங்க, கிளைமேட் வர ஒரு மாதிரி இருக்குது. மழை வந்துட்டு என்ன பண்ணுறது? ஆமாம், இருட்டுறதுக்குள்ளே போகணும். ஏன்னா ட்ரைவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் நைட் டைம்லலாம். அதனால் போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பிடலாம் வெளிச்சம் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் மேலே 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 அப்படியே ஸ்டெப்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸ்டெப்ஸ் தூரமாக போயிட்டே இருக்குது. அது உள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல, ரொம்ப தூரம். ஆனால் போக முடியாதுல்ல. நானும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அங்கெல்லாம் பாருங்க, அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் நல்லா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலேருந்து கீழே இறங்கி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இலைப்பூங்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வெறும் இலை, அந்த செடி மட்டும்தான். பூக்கிற செடியெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே எவ்வளோ கலரில் இருக்குது பாருங்களேன். இது ரொம்ப சிவப்பு, கரும்பச்சை சிவப்புங்க வளர்றேன் நான் பார்த்ததில்ல. ரொம்ப டார்க் பச்சையில் இருக்குது. எத்தனை இருக்குது பாருங்களேன், கலர் கலராக. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இன்னும் அந்த லாஸ்ட்லாம் பார்த்தாங்க, சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு மரமும் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த வியூ நமக்கு வந்து தெரியும். அந்த இட்டாலியன் கார்டன் அதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் வந்துட்ருக்கோம். நாங்கள் அப்படியே கீழே வந்துட்ருக்கோம். மேலேருந்து அப்படியே காட்டிகிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உட்காரத்துக்கு நிறைய இடத்துல சிட் அவுட் ஏரியா வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது உட்காரத்துக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா சுற்றி பார்த்துட்டு போய் எங்கேயாச்சும் ஒரு பில் தரையில் உட்காந்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட்டு போட்டு பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ தான் மேலாம் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சோம். இதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் 5 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள்,
ஃபுட்டுக்கும் வந்து இங்கேயே வச்சுருக்காங்க. ஓ பேக்கரி மாதிரி கேக் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் வச்சுருக்காங்க. வச்சுருக்காங்க. சாட் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க போல இருக்கு. குயிக் கேக்கு தான் இருக்குது, ஸ்வீட்டு கேக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்ட வந்துட்டோம். அது முன்னாடி கொஞ்சம் பார்க் மாதிரி இருக்குது. அங்கே கொஞ்ச நேரம் நான் சொன்ன மாதிரி உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 hour அப்படி உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக போகிறோம். குன்னூர்லாம் தாண்டிட்டோம். ஊட்டி மலையிலேருந்து ஊட்டிலேருந்து இறங்கி வந்துட்டுருக்கோம், கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து 6:30 மணி ஆகிடுச்சு. அங்கே 5:30 மணிக்கு பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து நாங்கள் கிளம்புனோம். 5:30 5:15 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் கிளம்புனோம். குன்னூரை தாண்டி இப்போ தான் குன்னூர் தாண்டினோம். அதுக்குள்ளேயும் ஒரு இடத்துல நின்று சும்மா கொஞ்சம் பனி இறங்குதுல்ல, நல்லா இருக்குது. பனி இறங்குது. ஆமாம், வியூ நல்லா இருக்குது. தெரியும் அப்படின்ட்டு சைடில் கொஞ்சம் நிறுத்தி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே நிறுத்தினோம். இன்னும் ஒரு சில சைட்லலாம் அப்படியே ஃபுல்லாக மூடின மாதிரியே இருந்துச்சு பனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சவுண்டும் கேட்கும். கீழே வந்து தண்ணி போகுது. அங்கே குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒத்தையடி பாதை மாதிரி இருந்தது. அது வந்து ஒத்தையடி பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு வண்டி தான் போகும், ஒரு வண்டி தான் வருன்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம நிற்கவும் கூடாது, அங்கே நின்று ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது போட்டிருந்தாங்க போர்ட்லேயே. ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் நிற்கலை, பார்க்கல. அந்த தண்ணி தான் இங்கே வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே தான் ஒரு 2 டேர்ன் திரும்பினா போதும், அதான் இங்கே போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிற தண்டவாளமும் இருக்குது. அதனால் எங்கள் அண்ணன் நிறுத்தினா அந்த தண்ணி சவுண்டு அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் இங்கே அப்படின்னு. அந்த மலை உச்சி வரைக்குமே வந்து பயிர் பண்ணியிருக்காங்கப்பா. இல்லை எப்படி தான் போய் அதெல்லாம் வேலை செஞ்சு எப்படி பறிச்சுட்டு வருவாங்கன்றதான் எனக்கு ஒருமே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ மேலே வரைக்கும் போயிட்டு. சரி, ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம், கோயம்புத்தூருக்கு வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். இந்த vlog முடிச்சுக்கலாம்.